கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, இதில் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது இரண்டு விதமான கருத்துக்களை நமக்கு கூறுகிறதாய் காணப்படுகிறது. முதல் 11ஆம் வசனத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? முதலாவது, அசதியாய் இருக்கக்கூடாது. இரண்டாவது காரியம், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். நான்காவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது ஒரு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தைகள். விசுவாசிகளாகிய உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதாவது பாருங்க, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோட அவர் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்றுதான் இதிலே விரும்புகிற காரியம். நம்பிக்கையிலே யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு உபத்திரவம் ஒன்று வரும்பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் பொறுமையோடு இருந்தோமானால், அதுவும் பாருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்களுக்கு உபத்திரவம் என்று ஒன்று வருகிற பொழுது நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்து நிற்கிற பொழுது எனப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அதிகாலையிலே எழுந்து ஜெபித்தவராய் காணப்படுகிறார். வனாந்தரங்களில் அவர் ஜெபித்தார், மலையிலே அவர் ஜெபித்தார், இரவு முழுவதும் அவர் ஜெபித்தவராய் காணப்பட்டார். ஏன்? அவருக்கு வல்லமை கிடையாதா? அவர் அதிசயங்களை செய்ய மாட்டாரா? ஆனால் ஏன் அவர் ஜெபிக்க வேண்டும்? அல்லேலூயா! நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகிறதான உபத்திரவத்தை போக்கும்படியாக, உங்களுக்கு வருகிறதான சோதனைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக, உங்களுக்கு வருகிறதான பண கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, குடும்பத்திலே பலவிதமான சோதனைகளின் மூலமாக நீங்கள் அகப்பட வேண்டாம் என்பதற்காகவே இரவு முழுவதும் பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இதை நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தான் சொல்கிறாரு பாருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உங்கள் நம்பிக்கை என் மேல் வைத்து நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இல்லை, யார் மீது நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள்? அவர் கொடுக்கிறேன் என்று சொன்னார், அவர் கொடுத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்கிறீர்களா? இல்லை, என் அப்பன் இயேசுவின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கிறதா? இன்றைய நாளிலே நீங்களே உங்களை சோதனை செய்து பாருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.